ஜான் எஃப் கென்னடி தெரியுமா உனக்கு? இப்போ டே ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஏர்லி ஸ்டார்ட் எனக்குலாம். நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டில் காஃபி ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம யூனிகார்ன்ஸ் டீமில் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு டீம் தான் வந்து ஏஐ மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அவரோடையும் ஒரு நாள் நம்ம ஷோ பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அவர் தான் சொன்னார், இங்கே காஃபி ரொம்ப மட்டமாக இருக்கும், நான் உங்களை வார்ன் பண்ணியிருக்கணும். எதிர்த்தாப்பில் அசென்சியான் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கா சார், இஃப் எம் நாட் அதுதான் ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊர்லாம் 5-star ஹோட்டல் போனோம் அப்படின்னா ரூம் எடுத்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நம்ம போய் பஃபேல போயிட்டு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஜாலியாக எவ்வளோ தடவை வேணாலும் சாப்பிட்டு வரலாம். பட் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த காஃபி ஷாப் பின்னாடி தான் இருக்குது. இப்போ அங்கே போகிறோம். அதாவது ஜென்ரலாக இங்கே வந்தால் ஸ்டார் பக்ஸே ஒன்று இருக்கே, பட் அந்த காஃபி ஷாப்பில் தான் காஃபி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ண போகிறோம். உனக்கு என்னடா பால் குடிக்க மாட்டேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் லாக்டோஸ் இன்டாலரண்ட் க்ளூட்டன் இன்டாலரண்ட்னு. ஸோ பாலுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இங்கே வேறு மில்க் கிடைக்கும், சாய் மில்க் அந்தந்த மில்க்லாம். இங்கே பாருங்கள் கூப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பனை கிட்ட கொண்டு வர பார்க்குறேன். திரும்பி இருக்கா? ஓகே. $50 வவுச்சர். ஸோ நீ $50 பேசிக்கோ, $50 அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ப்ரீபெய்ட் ரவுடிங்கிற மாதிரி ப்ரீபெய்ட் பிரேக்ஃபாஸ்ட். சரி ஓகே $50 இருக்கே அப்படின்னு நானும் நினச்சிட்டு $50 உள்ளே போனால் சின்னதாக ஒரு எக்கு வச்ச ஆம்லெட்டு, ஒரு ஃப்ரூட் பிளாட்டர், அதை முடித்தோடனே இந்த $50 முடிஞ்சு போயிடுது. $50 இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $100 வருது. $100 $50 $5000. $5000 இங்கே டெஃபினட்டாக ஃபுட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்புறம் எங்கள் டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே கூப்பிட்டு போயிடுறேன். நடுவில் வண்டி வந்துடக்கூடாது. எங்கள் டீமில் வந்து மேட் ஷாட் இருக்காரு. பல பேர் வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க, மேட் ஷாட் கேப்டன்சியில் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு. ஆமாம், விளையாட போகிறேன். நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் மேட் ஷாட்டை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கூப்பர் கானலி அவர் சைன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவர் அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால பங்களாதேஷ்லேருந்து நேராக ஊருக்கு போகிறாரு. ஸோ அவர் வரப்போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு பிளேயர் யாருன்னா ஆலி பீக் வந்து சூப்பராக வளர்ந்து வரும் ஒரு அண்டர்-19 பிளேயர். அவரை சைன் பண்ணியிருக்காங்க யூனிகார்ன்ஸில். அப்புறம் பீட்டர் சிடில் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். ஏன்னா ஜேவியர் பாட்லெட் வரலைங்கிறதுனால 3 கேமுக்காக பீட்டர் சிடில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஏஜ் குரூப்லேயே இருக்கிற ஒரு பிளேயரோட கூட விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பீட்டர் சிடில் வந்திருக்காரு. வேறு யார்? அப்புறம் வந்து அனிருத் இமானுவேல் அப்படின்னு ஒரு பையனை மைனர் லீக்லேருந்து சைன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸோட நெட் பவுலராக இருந்தார். குவைட் இம்ப்ரெசிவ். டிஎன்பிஎல் ஆடுறியாடா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அங்கேயான்னு தெரிலனா அப்படின்னா மைனர் லீக் ஆடி இன்றைக்கி யூனிகார்ன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா லெக் ஸ்பின் போடுறான், நல்லா பேட்டிங் ஆடுறான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி வாங்கிடுறேன். இது ஒரு ரெகுலர் ஃபீச்சர் ஆகிடுச்சு. காஃபி சுமாராக இருக்குது எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில். அதனால் இங்கே வந்து காஃபி சாப்பிட்றேன். அசென்சியான் அதான் இந்த இடத்தோட பேர். உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, அசென்சியான் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? அதே மாதிரி ஒரு வேர்டு இருக்குது அசூன்சியான்னு. இந்த வீடியோ எடுக்கிறவருக்கு கன்ஃபார்மாக தெரியாது, பட் உங்களுக்குலாம் சொல்கிறேன். அசூன்சியான் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி பராகுவே. ஓகே, இதுக்கு எதாவது அதோட கனெக்ஷன் இருக்கான்னு தெரில. நேற்று கேட்டேன், யாருக்கும் இல்லை. ஸோ நீங்கள் நான் உள்ளே போய் என்ன வாங்க போகிறேன்? அமெரிக்கானோ வாங்க போகிறேன். ஏன்டா ஃபில்டர் காஃபி குடிக்கிறவனுக்கு அமெரிக்கானோ தேவையா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பிளாக் காஃபி வர்சஸ் ஃபில்டர் காஃபி. No, please. Regular or lunch? Regular. What's your name? Ash. Thank you. எனக்கு ஆக்சுவலி இந்த பிளாஸ்டிக் அவ்வளோ பிடிக்காது. அது போட்டு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, பொதுக்கு எடுத்துப்போம். என்ன பண்ணுறது? இங்கேருந்து எல்ம் ஸ்ட்ரீட் எவ்வளோ தூரம் பாரு? 25 minutes வாக்கில். எல்ம் ஸ்ட்ரீட்டா? ஜான் எஃப் கென்னடி தெரியுமா உனக்கு? ஜான் எஃப் கென்னடிடா. ஜான் எஃப் கென்னடி ஒன் ஆஃப் த பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவர் அசாசினேட் பண்ணாங்க. ஹி வாஸ் ப்ரூட்டலி அசாசினேட்டட். ஆக்சுவலாக தான் காஃபி வாங்கின்னு வந்துட்டேன். ஃபில்டர் காஃபி வர்சஸ் பிளாக் காஃபி நம்ம பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, இது நிறைய இடத்துல கவர் பண்ணி கொடுப்பாங்க. இது ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுவேன். நீங்களும் ஒரு வேளை இந்த மாதிரி கடையில் வாங்கினீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா இதை திருப்பி இதில் போடணும், ரீசைக்கிள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. சரி, ஏன் பிளாக் காஃபி அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் லாக்டோஸ் இன்டாலரண்ட். நான் மில்கை ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு.
பட் இந்த பிளாக் காஃபிக்கும் ஃபில்டர் காஃபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நிறைய நானே யோசிச்சிருக்கேன். யோசிக்கும் போது எங்கள் அப்பாலாம் கூட கேட்பார், அது என்னடா டிகாக்ஷனை குடிக்கிறீங்க, டிகாக்ஷனை போய் யாராவது குடிப்பாங்களாடா அப்படின்னு கேட்பார். ஸோ அதுக்கு இது ஒரே ஒரு விஷயம் தான். இது பீன்ஸ்லேருந்து டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். பட் ஃபில்டர் காஃபினா உங்களுக்கு அந்த சிக்கரிலாம் போட்டு அதோட காம்பினேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட கசப்பாக இருக்கும். அதனால தான் அதோட மில்க் ஆட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஃபில்டர் காஃபிக்கும் பிளாக் காஃபிக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெல்த் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இதில் கேலரியே கிடையாது. ஃபில்டர் காஃபி ஒரு அப்சல்யூட் கம்ஃபர்ட் ட்ரிங்க். நான் எப்போவுமே ஃபில்டர் காஃபி குடிப்பேன்னா பெருசாக எப்போவுமேலாம் குடித்தது கிடையாது ஃபில்டர் காஃபி. பட் இது ஒரு நல்ல ட்ரிங்க்கு, நல்ல ஒரு மார்னிங் இப்போ ஜிம் முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காஃபி உள்ளே நல்லா இல்லைன்னு வந்து வெளில வாங்கியிருக்கேன். இந்த அசென்சியான் காஃபியை பற்றி நல்ல பெருமையாக சொன்னாங்க. ஸோ கேட்டேன், இவங்களுக்கும் பராகுவேக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பராகுவே தானே? ஆமாம், ஏன்னா உருகுவே வந்து மாண்டி வீடியோன்னு நினைக்கிறேன் கேபிட்டல். அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. சரியா இருக்குது. சரி, ஓகே. பை த வே, நான் இப்போ சொல்கிறேன்னு யாராவது பிளாக் காஃபி குடிச்சிட்டு என்னையா இது போய் நல்லா இருக்குது அப்படின்றீங்க. இது வந்து அக்வைர்ட் டேஸ்ட். அப்படின்னா என்னென்னா, நம்ம குடிக்க பழகிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிளாக் காஃபிங்கிற ஒரு மேட்ரு. இனிஷியலாக குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். தப்பான பிளாக் காஃபி ஒருவேளை இப்போ நம்ம வந்து எனக்கு ஒரு பயங்கரமான மெமரி ஒன்று இருக்குது. சுகுமார்னா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம், நான் ஹை ஸ்கூல் வந்து சென்ட் பீட்ஸில் படித்தேன். சென்ட் பீட்ஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து நாங்கள் கிரவுண்டுக்கு நடந்து போகும்போது அவங்க ஒரு கடை வச்சிருப்பார், பொட்டி கடை, சுகுமார்னான்னு கடை வச்சிருப்பார். அங்கே அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தோம். பக்கத்துலேயே ஒரு டீ கடை. அந்த இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு அங்கே பஜ்ஜி பக்கோடாலாம் கிடைக்கும். அப்படியே பசங்க சில சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ என்னால் சுகுமார்னா கடை திருப்பி போய் சாப்பிட முடியறதில்ல. இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது ஜாலியாக இந்த மாதிரி நடந்து வந்து ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறது வந்து எனக்கு ஒரு டேயோட ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ரிச்சுவல். தட் செட், உங்களுக்குலாம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கா இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து ஒரு இதுவே இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கே இருக்குது. நிறைய பேர் அரவுண்ட் த வேர்ல்டு, நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% டசன்ட், என்னால் கரெக்டாக டேட்டா வைஸ் ப்ரூவ் பண்ண முடியாது, 70லேருந்து 80% வந்து பீப்புள் ஆர் லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படின்வாங்க. ஸோ லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நிறைய டெஸ்ட் வந்துருச்சு. லாக்டோஸ் இன்டாலரண்ட்டோட நீங்கள் மில்க் குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய நாள் நானும் விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக மில்க்கை. அப்படி விட்டதுனால இப்போ நான் மில்க் எடுத்தேன்னா என்னோட ஸ்டமக் பவல் மூமெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் இட் வில் ரியலி லீட் டு இஷ்யூஸ் ஃபார் மோர் தென் அ கப்புள் ஆஃப் டேஸ். திருப்பி என்னோட ஸ்டமக் செட் ஆகிறதுக்கே ஒரு 2 நாள் ஆகும். ஸோ அதனால தான் பிளாக் காஃபி. அண்ட் பிளாக் காஃபி வந்து 0 கேலரிஸ். இப்போ நாட் ராங், கேலரியே கிடையாது. நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது கூட குடிக்கலாம், சுகர் போடாமல் தான். ஸோ தட் சைட் எஸ், பிளாக் காஃபியா ஃபில்டர் காஃபியா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிடணும், சுவைக்காக சாப்பிடணும், ரசித்து குடிக்கணும் அப்படின்னா ஃபில்டர் காஃபி தான். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தில் நிறைய பேர் ஃபில்டர் காஃபி போடுவாங்க, சில பேர் சுகர் ஜாஸ்தி போடுவாங்க. பட் உங்களுக்கு ஹெல்த்துக்கும் வேணும், அக்வயர்டு டேஸ்ட் போகவே சொல்கிறேன். இந்த இந்த பிளாக் காஃபி வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பிளாக் காஃபிலேயே நான் ஒரு பிராண்ட் ஆஃப் காஃபி நான் வந்து கண்டுபிடிச்சேன் சிங்கப்பூரில். அது வந்து டிரான்சிட்டில் வரும்போது வாங்கினேன், பாஷா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. பாஷா காஃபினா என்ன, BACHA. அதை வந்து நான் அவங்க பாஷா காஃபின்னு தான் கூப்பிடுவாங்க, பாச்சானும் சொல்லலாம். அதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும். ஸோ அது எப்படின்னா ட்ரிப் ஆகும். ஸோ ஒரு காஃபி இது மாதிரி பிடிச்சிட்டு அதில் ஹாட் வாட்டர் விட்டிங்கன்னா மெதுவாக ஒன்று டிப் ஆகும். அது டிப் ஆகும்போது அப்படியே அந்த அரோமா, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரும். அந்த பிளாக் காஃபியோட ஒரு டேஸ்ட்டே அது தூக்கி கொடுக்கும். இப்போ நான் அதை கேரி பண்ணல அஃப்கோர்ஸ். பட் இங்கே நிறைய வேறு காஃபி பீன்ஸ்லாம் கிடைக்கும். அதாவது எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டு எஜமானி அம்மா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்னென்னா, ஒரு ஊர்லேயும் வேறு மாதிரி பீன்ஸ் இருக்கும், அங்கங்கேருந்து வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமரா பிடிக்கிறவருக்கும் அதே கடமையை கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் ஃபுட் மார்க்கெட்டை நம்ம போய் செக் அவுட் பண்ணலாம். என்னெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது காதில் கேட்குது. ஒன்றும் பெருசாக கிடையாது. ப்ரோட்டீனுக்கான காட்டேஜ் சீஸ், நான் தான் லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆச்சு. சில பரவாயில்ல, கொஞ்சம் மில்க் இருந்தாலும் பீட்டனாக இருந்தால் காட்டேஜ் சீஸ் வாங்கலாம், கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும்னு போவேன். அப்புறம் யோகட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். என்னடா யோகட்? கிரீக் யோகட். ஏன்னா அதில் மில்க்கும் கிடையாது, வயதுக்கு எனக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அது தவிர கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தியான சமாச்சாரங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் டூர்ஸில் இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சான்ஸ், கரெக்டாக என்ன சாப்பிட முடியும், நம்ம வயத்தை எப்படி கரெக்டாக கட்டை மெயின்டைன் பண்ண முடியும். கட்டுன்னு ஞாபகம் வந்துடுச்சு, நம்ம பேல் கூட வந்து கட்டுன்னு சொன்னால் ஹாப்பி ஆயிடுவார். பேல் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக தான். என் கட்டை பாதுக்கிறதுக்காக நான் இந்த ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள போகிறேன். இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் வாங்குறது கொஞ்சமாக இருந்தாலும் சுற்றி பார்ப்பேன். அதே மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் தெரியும், சில சமயம் டெம்ட் ஆகி வாங்குவேன். அது நம்ம பேல் மாணிக்கம்க்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் அதை என்ன பண்ணுவேன்னா, தூரமாக நின்று பார்ப்பேன், ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துப்பேன். அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அதை ரசிப்பேன். இன்னைக்கு வாங்க போறேன்னா பார்த்து ரசிக்க போறேன்னு தெரியல. உள்ள வாங்க பார்க்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்னா பிளேன்லேருந்து ஏரோப்ளேன்லேருந்து பின் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டு. இதில் என்ன வாட் இஸ் ஆப்வியஸ்லி லைக்கபிள்னா வந்து இதை முதல்ல உள்ள சுற்றி பார்க்கறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போன உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் இருந்திருக்கும். வாங்குறியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. இதில் என்ன அழகுனா,
உள்ள போகும்போதும் சிப்ஸ் பாக்கெட் இருக்கும், வெளில வரும்போதும் சிப்ஸ் பாக்கெட் இருக்கும். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு பயங்கரமான ஒரு ஜீனியஸ். ஏன்னா நீங்க பில் கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல சும்மா ஒரு உள்ள கியூ இருந்ததுன்னா அங்கேயிருந்து நீங்க வாங்கலாம். சிப்ஸ் பாக்கெட் முடிச்சு உள்ள போன உடனே பழம், ஃப்ரூட்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் சிப்ஸ் பாக்கெட்லாம் பார்த்துட்டீங்க, பட் இப்போ ஹெல்த்தியா ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா? ஃப்ரூட்ஸுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ். பேசிக்கலி நான் வாங்குற ஃப்ரூட்ஸ்னா என்ன, யூஸ்வலா வாட்டரி ஃப்ரூட்ஸாக வாங்குவேன். வாட்டர் மெலனு, அப்புறம் மஸ்க் மெலனு, அப்புறம் மாம்பழம். சின்ன ஆசை தான், கடைசியில் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இது சீசனோட முடிவுக்கு வரும். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் நாங்கள் போன உடனே ஒயின் அண்ட் ஆப்வியஸ்லி ஆல்கஹால் செக்ஷனு. பின்லேருந்து ஏரோப்ளேன் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸ்பார்க்லிங் வைன் ஆப்வியஸாக அது ஒரு இந்த இடத்துல ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் கேர், அதாவது வந்து ஒரு பெட்ஸுக்கு கேர் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி, அதுக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி, நமக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி, ஷாம்பு, நீங்கள் என்ன வேணுமோ வாட் எவர் யூ நேம் இட் அது கிடைக்கும். அது வந்து இப்போ நம்ம ஊரில் போகிறோம் அப்படின்னா ஒரு பிராண்டில் இந்த சோப்பு இருக்கா, இந்த ஷாம்பு இருக்கான்னு நம்ம கேட்போம். இங்கே அதுக்கெல்லாம் நெசசிட்டியே இல்லையே, எல்லாத்துக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் குவாலிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பெரிஷபிள் ஐட்டம்ஸ். அதாவது பெரிஷபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து பாழா போனால் அதெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க, எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே வெளில போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட பால் அண்ட் அந்த டைரி செக்ஷன். பால்லேயே எத்தனை வெரைட்டி இருக்கு. லாக்டோஸ், அதாவது வந்து லாக்டோஸ் டாலரண்ட், இன்டாலரண்ட். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் இன்டாலரண்ட். எனக்கு வந்து லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் லாக்டோஸோட மில்க், ஹை ப்ரோட்டீன் மில்க், ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் மில்க், ஹை ஃபேட் மில்க். குழந்தைங்களுக்கு ஹை ஃபேட் மில்க்னு கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் பியோர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம சொல்றோம்ல. இங்க இருக்கிறவங்க வாழறவங்களுக்குலாம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பியூர்லி பை கன்சியூமர் ப்ராடக்ட்ஸே வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இது ஒரு புது ஐட்டம், இந்த கெஃபீர்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. கெஃபீர் கல்ச்சர்ட் லோ ஃபேட் மில்க், கட்டுக்கு அவ்வளோ நல்லது. 2% ஃபேட். இந்த லேபிள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேபிள்லாம் இங்கே போடுவாங்க. இந்தியாவில் பெருசாக லேபிள்ஸை படிக்கிறோமான்னு தெரியல. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு டயட்டிஷியன் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் நான் வந்து எப்போவுமே ப்ரோட்டீனுக்காக எடுக்கிறதுனால என்னோட ப்ரிஃபர்டு ஒன் வந்து FAE அப்படின்வாங்க. FAGன்னு படிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பியூட்டி பாருங்க, ஃபேட் 0%, ஆடட் சுகர் 0%. ஸோ என்னோட கோ டு கிரீக் யோகட் ஹை ப்ரோட்டீன். இதுலேயே இந்த இடத்துல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 18 grams ப்ரோட்டீன் போட்டிருக்கு, 0% மில்க் ஃபேட். கிரேட், நமக்கு ஒர்க்ஸ். பட் லேபிளில் படிச்சிங்கன்னா ஃபேட்டும் 0, பட் அங்கே தான் ஒரு சின்ன செக்கு, சுகர் 10 கிராம். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு அந்த டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக எடுப்போம். அதில் தான் சில சமயம் மாட்டிப்போம், இது வந்து ஒரு ஹெல்த்தாக இருந்தாலும். இதுலேயும் இன்னொரு ஐட்டம் இருக்கு. நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஸ்கீர் சாப்பிடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம், டோட்டல் ஃபேட் 2%, 2 கிராம், 3%, 5 கீழே இருந்தால் ஓகே. பட் இங்கே வேறு சுகர் அகேன். ப்ரோட்டீன் 15 grams இருக்கு, 30% சுகர். இங்கே வெனிலா ஸ்கீர் சுகர், டோட்டல் சுகர் 9 grams, 12% ஆஃப் த பவுடர்ஸ். ஸோ பேசிக்கலி பாக்ஸ் முழுக்க அது இருக்கும். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சு. இதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்ட காலமும் இருக்கு. சரி, இதெல்லாம் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இது என்னன்னா இந்த பேக்கரி செக்ஷன். இந்த பேக்கரி செக்ஷன்ல என்னன்னா நான் செல்ஃபி தான் எடுத்திருக்கேன், செல்ஃபி எடுத்திருக்கேன். அதுல இன்னைக்கு வாங்கல, நல்ல வேலை இன்னைக்கு அந்த டெம்ப்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டேன். ரெட் வெல்வெட் கேக் வேணுமா? கேக் இருக்கு. உங்களுக்கு வந்து சீஸ், எனக்கு என்னோட ஃபேவரட் வந்து சீஸ் கேக் வேணுமா? இருக்கு. அப்புறம் ஒயிட் சாக்லேட்ல வெளியில இருந்தே நீங்க பார்க்கும்போது அது உங்க நாக்கெல்லாம் அப்படியே நாக்கெல்லாம் அந்த ஜொல்லு கொட்டல, அந்த மாதிரி கொட்டுற மாதிரி ஒரு ஐட்டம்ஸ். இன்னைக்கு செல்ஃபி எடுத்து நான் தப்பிச்சுனா ரூமுக்கு போய் கூட அந்த செல்ஃபியை பார்த்துட்டு சேஷியேட் ஆயிப்பேன். அது அந்த பேக்கரி ஐட்டம்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த டைரி செக்ஷன்ல சொல்லும் போது உங்களுக்கு அந்த காட்டேஜ் சீஸ், ஹை ப்ரோட்டீன் ஐட்டம்ஸும் கிடைக்கும், கிரீக் யோகர்ட் கிடைக்கும். அதை தவிர இந்த ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா ஒரு சாலட் பார். நீங்க இங்கேயே வந்து சாலட் பார் எல்லாம் நிரப்பி ஒரு இடத்துல போட்டுட்டு வீட்டில் கொண்டு போய் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆப்வியஸ்லி கோல்ட் ஃபுட்ஸ் தான். இன்னொரு பக்கம் ஹாட், அதாவது பவுல்ல வந்து சூப்லாம் வச்சிருக்கு. அதுல ஒரு 4 விதமான சூப் வெரைட்டி. ஜஸ்ட் த வால்யூம் ஆஃப் ஸ்டஃப். இது எல்லாமே இருக்கிறது வந்து ஐ ஃபீல் இங்க இருக்கிறவங்களோட ஜென்ரல் கன்சியூமபிள். அதாவது வந்து நீங்க சாப்பிட்ற ஐட்டம் ஒரு பெரிய சேயிங் இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி இதை வந்து பெரிய பெரிய குருஸ்லாம் சொல்லிக்கிறேன், நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் நீ மாறுவ, யூ வில் பிகம் வாட் யூ கன்சியூம் அப்படின்வாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து ஓவர் லுக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ ஈஸியாக சரி ஓகேடா அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றலாம் ஈஸியாக. ஒருவேளை இந்த மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்ஸ் நம்ம ஊரில் கிடச்சதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கான அத்தியாவசியம் கூட இல்லாமல் போயிடலாம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வர ஒரு இடம் இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய தருணங்கள் இருக்கு. ஆர்கானிக், இப்போ நான் ஆர்கானிக் காட்டேஜ் சீஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அந்த ஆர்கானிக் காட்டேஜ் சீஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்கணும். பட் அந்த விலை கூட அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அவைலபிலிட்டியே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கும். இந்த கரெக்ட் ராமு ஆகிய நான் இந்த மாதிரி ஜாலியாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு டீடாக்ஸ் தான், இதுவே ஒரு லைட் டவுன் மூமெண்ட் தான்.
பட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க, இதை செக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நம்ம ஊர்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, எங்கேருந்து பார்த்தாலும் சரி, நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோமோ, என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நம்ம என்னவா மாறுறோம், ஸ்ட்ராங்காக இருக்கோமா, ஹெல்த்தியாக இருக்கோமா, பார்க்க எப்படி இருக்கும், இளமையாக இருக்கோமா, வயதானவராக தெரியுறோமா, இது எல்லாமே வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிளாக சாப்பிட்றது சரி, ரெஸ்பான்சிபிளாக சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்மியான இடங்களாக இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி அந்த எஃபர்ட் எடுக்கிறது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப காலத்துக்கு எனக்கு இதை பற்றி தெரியாமல் போயிடுச்சு. தெரியறதுக்குள்ளேயே வந்து தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட ஒரு 5 வருஷம் சூப்பராக எக்ஸலண்ட்டாக விளையாடி இருக்கலாமே, இன்னும் கூட பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமே நிறைய தடவை நினச்சிருக்கேன். பட் பெட்டர் லேட் தென் நெவர். எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வந்து 20 வயசு 15 வயசு பசங்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போவே நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதை நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி குட். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியம். Thank you so much for joining Ramu on this episode of Jeans.